எங்களோட டென்ஹாக் ட்ரிப்பில் ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே நான் ப்ளே பட்டன்லாம் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இங்கே அப்படியே அடுத்தடுத்த செக்ஷன் வந்தப்போ நிறையா ட்ரெஸ்ஸு, நைட் வியர்ஸு அப்படின்னு எல்லாமே டிஃப்ரெண்ட் தீமில் வச்சுருந்தாங்க. அதுதான் இங்கே வந்து ரொம்பவே வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று ஒரு தீமில் வந்து வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் எனக்குலாம் இதெல்லாம் என்னன்னே தெரியல சில இதெல்லாம். பட் அடுத்து வந்து ஸ்லிப்பர், இங்கெல்லாம் வந்து வீட்டில் ஸ்லிப்பர் போட்டு தான் நடக்க முடியும், இல்லைன்னா கீழே ஜெல்ட்டும் இருக்கும். அதனால் அதுக்கான வீட்டுக்கு போடுற ஸ்லிப்பரும் வச்சுருந்தாங்க. நிறையா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். அடுத்து எனக்கு பிடிச்ச ஜிகும் வந்தது பேண்ட்டு. இப்படியே ஒன்று ஒன்றா எல்லாமே வந்துக்கிட்டே இருந்தது. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க விட நான் ரொம்ப ஆச்சரியமாக தான் பார்த்துட்டு வந்தேன். நான் இதெல்லாமே ஃபோட்டோ எடுத்த ரீசனே வந்து இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மற்றபடி நார்மலாக இருக்கிறது வேறு, பட் இதெல்லாம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அடுத்து இப்போ வரப்போகிற செயின், அதில் வந்து எம் அப்படிங்கிற லெட்டர் இருக்கும். உங்கள் யாராருக்கெல்லாம் எம் லெட்டர் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் தாத்தா பேர், அதாவது அப்பாவோட பேர் மாரிமுத்து. ஸோ எங்கள் தாத்தாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவங்க இப்போ இல்லை. உங்கள் யாராருக்கெல்லாம் உங்கள் தாத்தாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு சாக்ஸு, அப்படியே வந்து நாய் தோல் மாதிரியே உங்களுக்கு பார்க்க தெரியுதான்னு தெரியல. பட் அப்படியே வந்து நாயோட தோல் மாதிரியே இருந்தது. அப்புறம் இந்த இது ஜிகு பாருங்களேன் எப்படி இருக்குது. எனக்கு ஜிகு பிடிக்கும். பட் இதை எப்படி உள்ளே போட்டிருப்பாங்க, ஏன்னா ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி தான் இருக்குது. உள்ளே குத்தாதா, ஒரு மாதிரி அரிக்காதா அப்படிங்கிற மாதிரி நான் தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து குட்டி குழந்தைங்களுக்குலாம் நிறையா ஷூஸு அந்த மாதிரி அழகழகாக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த ஷூ பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக குட்டியாக இருக்குது. கிறிஸ்மஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸுக்குமே நிறைய வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளோ நிறையா வச்சுருந்தாங்க. அடுத்து இந்த புக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம சின்ன பிள்ளைலாம் எல்லாம் விளாண்டுருப்போம். யாரெல்லாம் விளாண்டிங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் நிறையா குழந்தைங்களுக்குமான நிறையா வந்து பேக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. குழந்தைங்க விளாட்றதுக்கு அவங்க ட்ராயிங் அந்த மாதிரிலாம் இருந்தது. அடுத்து இந்த அமுக்கி விளாட்றது அதுவுமே நிறையா இருந்தது. இங்கே இந்த மாதிரி நான் நிறைய பார்க்குறேன். நம்ம ஊரில் ரொம்ப நான் பார்த்தது கிடையாது. பட் இங்கே வந்து எல்லா கடையிலையுமே இது கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா மேபி இங்கே இருக்க குழந்தைங்க நல்லாவே ஜாலியாக அதை விளாடுங்க போல். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறையாவே இருந்தது. சூப்பராக கிறிஸ்மஸ் வர்றதுங்கனால கிச்சன் ஐட்டம்ஸே நிறையா வந்து கிறிஸ்மஸ் தீமில் வச்சுருந்தாங்க. பிளேட்டு, கப்பு, பவுலு அந்த மாதிரி நிறையா வந்து கிச்சன் ஐட்டம்ஸுமே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஏரியாவில் நாங்கள் எந்த கடைக்கு போனோம், அங்கே எப்படி இருக்குங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். டாட்டா பாய்.